வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளைக் கண்டு மன வருத்தம் அடையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், மற்றைய விஷயங்கள் அதாவது வியாபாரம், தொழில், குழந்தைகள், வாழ்க்கை துறை போன்ற விஷயங்களில் இருந்து வந்த எதிர்மறை செயல்பாடுகள், எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கிறதுனால, உங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய குதர்க்கமான செயல்பாடுகளை சற்றும் கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் மனசில் அது பற்றின ஒரு எண்ண ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மனசலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். மொத்தத்தில் ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். தொழில் ரீதியாக இல்லது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சற்று அதிகப்படியான வேலையை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் அதாவது வேலை ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்ற பிரச்சனைகள் வராது. அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ராசியில் ராகு குரு சேர்க்கை. சந்திரன் இன்னைக்கு காலை வரை ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அதுக்கப்புறமா அவர் பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திர சாரத்துக்கு போகிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதன் மூலமாக குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களில் தொந்தரவுகள் குறையக்கூடிய நேரம் இது. அவர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்திட்டு இருந்தது. அதை சமாளிக்கும் விதமான முன் யோசனையுடன் செயல்பட்டு நீங்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள். உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களின் உதவியை நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அவங்களுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதன் காரணமாக உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் நிறையா சொல்லிக் கொடுப்பீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகளில் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் சில தவறான நடவடிக்கைகளை பற்றி உங்கள் திருமண விஷயத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அதே சமயம் மேனுஃபேக்சரிங் தொழில் பண்ணுறவங்க அதாவது சொந்தமாக தொழில் நடத்துகிறவங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய வளர்ச்சிக்குண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷபராசி. தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை 4ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கறது. அதுவும் 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. அந்த இடத்துக்கு குருவின் பார்வையும் இருக்கிறதுனால இன்று சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக குறைவுங்கிறது ஒன்றா வெளியூர் பிரயாணமாக இருக்கும். இல்லாட்டிலே ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கடந்த ஒரு 3 நாளாக உடம்பு சரியில்லை, உடம்பு படுத்திகிட்டு இருக்கும். அதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி அது வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயத்தை சூரியன் கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடிந்தவரை உங்களுடைய அதிகப்படியான வேலை பளுவை குறைத்து கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கோ அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நட்பு பாராட்டக்கூடிய நபர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். இடமாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை மாற்றமோ இல்லது தொழில் மாற்றத்துக்காகவோ, வெளியூர் சம்பந்தப்பட்ட இடமாற்றமோ இல்லை உள்ளூர்லேயே வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இடத்த ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செய்திகள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக சுய தொழில் செய்பவர்களுக்கும் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்குண்டான நேரம் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபாரத்தில் மந்தத்தன்மை இருந்ததுன்னா அந்த மந்தத்தன்மையை போக்குவதற்குண்டான முயற்சிகள் இன்று பலிதத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தன வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. பட் என்னதான் வருமானம் இருந்தாலும் சரி, தொழில் ஓரளவுக்கு அமைகிற மாதிரி இருந்தாலும் சரி, எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிறு கலக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்த அதிபதி சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார், வக்கர சனியோடு. அதனால் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் மருத்துவ தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இடுப்பு பகுதியிலையும் கால் முட்டி பகுதியிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று செலவுகள் அதிகரிக்கும். இன்று தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் இன்றியமையாதது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கை துணை போன்ற விஷயங்கள்லாம் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இளம் வயது பிராயத்தினர், அதாவது திருமண வயதில் இருப்பவர்கள், காதல் வயப்பட்டுள்ளவர்கள்லாம் எதிர்பாலின நண்பர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பட் என்னதான் குழப்பம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகளா இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய செலவுகளா அப்படிங்கிறது தான் கேள்விக்குரிய. உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் கடன் அதிகமாக வாங்குகிற மாதிரி சூழ்நிலை வருது. ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்க முடியலங்கிற ஒரு திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி புதுசாக கடன் வாங்கி அதுக்கும் சேர்த்து பேச்சு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதும் தேவையில்லாத கடனை வாங்குவதையும் தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். இன்று செலவுகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை உள்ள நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல சனி மற்றும் சந்திரனின் பார்வையில் இருக்கார். இதன் காரணமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். 9ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால, குறிப்பாக 3ஆம் இடத்துல ராசிநாதன் புதனோடு சேர்ந்த செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தைகிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவீங்க. இல்லாட்டி உங்கள் தந்தை உங்களிடம் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அவமரியாதை செய்யாமல் இருப்பது நல்லது. இளைய சகோதரர்களும் போட்டியுடன் செயல்படுவார்கள். போட்டி மனப்பான்மையுடன் செயல்படுறதுனால உங்களுக்கு சப்போர்ட் உங்கள் தந்தைகிட்டேருந்து கிடைக்காது. நீங்கள் தனியாக நின்று மோதுற மாதிரி இருக்குது. மோதி பிரயோஜனம் இல்லை. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேச முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் உண்மைத்தன்மையோடு பேசுகிறதுனால ஹார்ஷாக பேசுவீங்க. அது அடுத்தவங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள், அரசாங்க வழியில் வரவேண்டிய பண விவகாரங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றமும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லி உங்களுக்கு காலந்தாழ்த்துவங்களே தவிர உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு தாமதப்படுமே தவிர கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. அதனால ஏமாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மனசில் சலிப்புத்தன்மை அதிகரிக்கின்ற குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். தந்தையின் சப்போர்ட்டும் இல்லை. அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான நேச்சர் இல்லாததுனால எல்லாருக்கிட்டையும் முரண்டு பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதே உங்கள் மூத்த சகோதரர் மட்டும்தான். அவர்கிட்டையும் நீங்கள் உங்களுடைய கோபத்தை காமிச்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று.
பண விவகாரங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாகும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வேண்டாத விஷயத்துக்கு உங்கள் பேரில் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க. அவர்கள் சொல்லும் செயல்பாடுகளும் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அந்த நண்பர்கள் தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு கருவியாக இருப்பாங்க. அதன் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், ஆனால் அலைச்சலை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் நல்லபடியாக பேசுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பொடி வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா இல்லையான்னு கேட்டால் எதிராக இல்லை, ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது. சக பணியாளர்களின் இலைமறை காய்மறை பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது, மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் 10 தடவை கேள்வி கேட்டால் தான் பதில் வரும். அதனால் உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாகும், எரிச்சல் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்திலும் இன்று அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று சங்கடத்தை சந்திக்கும் குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் ஓரளவுக்கு உதவிகரமாக இருந்தாலும் உங்களுடைய ஜூனியர்ஸ், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க, உங்ககிட்ட வேலை கற்றுக்கிறவங்க, இவர்கள் எதிர்மறை செயல்பாடுகளின் மூலமாக உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. உங்களை முன்கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். கோபத்தினால வார்த்தையை விட்டுட்டு அதை உங்களால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போய் நிற்கிற மாதிரி ஆகிடும். கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 8ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்காரு. சந்திராஷ்டமம் மட்டும் இல்லை, சனி சந்திரன் சேர்க்கை மனக்குழப்பத்தையும் நட்பு வட்டத்தில் அவப்பெயரையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. பண விவகாரங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பேசி தான் தீர்க்கணுமே தவிர சண்டை போட்டோ இல்லை கோர்ட்டில் வழக்கு தொடுத்தோ முடியாது. அதனால் கவனமாக பேசுங்க. முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் படபடப்பாக இருப்பீங்க. இந்த படபடப்பான சூழ்நிலையில் பதட்டமான வார்த்தைகளை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிபி டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு வரக்கூடிய நல்விஷயங்களை தடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்று தாமதமான சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தைகள் லேட் பண்ணுவாங்க, வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு கிளம்புறதுக்கு லேட் பண்ணுவார். ஆனால் எல்லாரும் லேட்டாக கிளம்பிட்டு தப்பு உங்கள் பேரில் சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பேசாமல் இருந்தாலும் சரி, பேசினாலும் சரி கெட்ட பேர். அதனால் பேசாமல் இருந்து நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் காரணமாக விடாதீர்கள். கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் தவறான அறிவுறுத்தல்படி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவீங்க. அந்த இடத்துல ஏற்கனவே எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். உங்களை வேண்டாத விஷயத்துக்காக மறுபடியும் பழி வாங்கிறதுக்காக அலைய வைப்பாங்க. அல்லது உங்கள் காரியம் அன்றைக்கி நடக்காது, அது நீங்கள் பண்ணின தப்புன்னு உங்கள் பேரில் குற்றஞ்சாட்டுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. படபடப்புடன் கூடிய எரிச்சல் தன்மை இன்று வெளிப்படும். கவனத்துடன் பேசுவது நல்லது. வார்த்தைகளில் இனிமையை கூட்டினால் மட்டுமே தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும், இல்லாட்டி சிக்கல் ஜாஸ்தியாகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு அல்லது வரவேண்டிய சன்மானம் தாமதப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு வட்டத்திடம் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் என்ன நல்லது பண்ணினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்காவது மத்தியஸ்தம் பண்ண போனீங்கன்னா அது உங்களுக்கு எதிராகவே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க முயற்சி பண்ணுவது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உதவியை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்துக்கும் செலவு. இளைய சகோதரர்கள் செலவுகளை ஏற்படுத்துவார்கள். காரிய வெற்றிக்காக செலவுகள் ஏற்படும். குடும்ப தேவைக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் பெற்றோருக்காக செலவுகள் ஏற்படும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையும். இது பத்தாவதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியும் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். நீ எனக்கு பண்ணவே இல்லைன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க.
அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றமான செயல்பாடுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி சந்திரன் ராசிநாதன் விரயத்தில் இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள், வாழ்க்கை துணையும் ஓரளவுக்கு உதவிகரமாக இருப்பார். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடுமாற்றம் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாருடனான மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருங்கள். உங்களுடைய வண்டி வாகன வீட்டில் இருக்கிற விலையுந்த பொருட்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கும். வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவருக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ சம்மந்தப்படாது. நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது தான் அது ரிப்பேர் ஆகும், அது கீழே விழுந்து உடையும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இருப்பினும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நிதானமான செயல்பாடுகள் மட்டுமே உங்களுடைய இழப்புகளை தவிர்க்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்கும். குறிப்பாக குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு கவலை இருக்கும். எதிர்காலத்தை கண்டு கவலைகள் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களை நினைத்து கவலைகள் இருக்கும். கடனை வாங்கிட்டோமோ எப்படி கட்ட போகிறோம், கடனை வாங்கிட்டோம் எப்படி கட்டுறது மட்டும் இல்லை, அந்த கடனுக்கு நம்ம என்ன ஏற்பாடு பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள்லாம் நிறையா இருக்குது. தூக்கமின்மை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. அதனால் தூக்கத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது நல்லது. வேண்டாத விஷயத்தை பற்றி யோசனை செஞ்சு உங்கள் தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியை தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியான வெற்றிகள், வியாபார ரீதியான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு புதிய நபரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நபர் மூலமாக உங்களுக்கு சில புதிய உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்களோ அல்லது வாழ்க்கை துணையுடனோ இன்று வெளியூர் பிரயாணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இது அவுட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி டைம் பாஸ்க்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அஃபிஷியலாக நீங்கள் டூர் போகிற மாதிரி இருக்கும். அந்த டூரில் உங்களுடைய வாழ்க்கை துணையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வெளியூர் பிரயாணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல ருணரோகஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை விரயஸ்தானத்துக்கு பார்வையை கொடுக்கறதுனால, குறிப்பாக விரயத்தில் இருக்கிற சுக்கிரன் செவ்வாய் புதனுக்கு தங்கள் பார்வையை கொடுக்கறதுனால இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மனசில் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்தும். காரியத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் வருவதில் தாமதம் ஏற்படும். நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கடனையும் உங்களால் நேரத்துக்கு கொடுக்க முடியாது. அதனால் உங்கள் பேரில் ஒரு வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் அலைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால எதிரிகளின் பலம் கூடுகின்றது. அதாவது நீங்கள் அவங்களுடைய காரியத்துக்காக வேலை செய்வீங்க, ஆனால் அது உங்களுக்கு எதிராக திரும்பும். அவர்கள் உங்களை எதிராக நினைத்து செயல்படுவார்கள். இன்று பணவரையும் நேரவரையும் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். அரசாங்க வகையில் அல்லது அரசு அதிகாரி வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் இணக்கமான போக்கு ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணினாலும் சிலர் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினாலும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நபர் நல்ல சப்போர்ட்டிவாக பண்ணக்கூடியவர். அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க, உங்களுக்கு ஏதோ தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்ட்டு உங்களுக்காக பேசுவார். இப்படி பேசுறதுனால உங்களின் மீது உங்களுடைய சக பணியாளர்களுக்கு எதிர்ப்புத்தன்மை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று அபவாத பெயர் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவங்களே
கடன் கொடுத்தவங்க அந்த கடனை நீங்கள் திருப்பி அடைச்சிருப்பீங்க. ஆனால் அதை திருப்பி கேட்டு உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, அல்லது மேலும் மேலும் வட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நண்பர்களே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்று கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் சில சமயம் உங்களை பற்றின ரகசியத்தையும் அவர்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால வேண்டாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்திலும் அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கின்ற குழப்பமான நாள். கவனத்துடன் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களின் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவர்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது. அந்த செலவை நீங்கள் கடன் வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன வருத்தம் அதிகரிக்கும் சூழ்நிலை வருது. கடன் வாங்கி செலவு பண்ணணுமா அப்படின்னு உங்கள் வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்காது. அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனப்போராட்டம், வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் வாக்குவாதங்கள், வார்த்தை விரயங்கள், பண விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். துலாம் ராசி. இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளாகட்டும் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களாகட்டும், குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சக பணியாளர்களின் வெற்று பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவர்கள் இன்னைக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு கரெக்டான முடிவு எடுக்க முடியாமல் ஒரு மனம் அலபாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் தர்க்க ரீதியான முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அனாவசியமாக மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைக்கி நம்ம பேசினா ஜெயிக்க முடியாதுன்னா பேசாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. உத்தியோக ரீதியாக குழப்பங்கள் ஏற்படுகின்ற, அலைச்சல் அதிகரிக்கின்ற குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் கூட பிறந்தவங்களோ இல்லை உங்களுக்கு பிறந்தவங்களோ உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி சில செயல்பாடுகள் ஈடுபடுவார்கள். கடைசி நேரத்தில் சில காரியத்தை செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அது உங்களால் முடியாதுங்கும் போது உங்கள் பேரில் வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க வகையில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸை, தஸ்தாவேஜுகளை கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்க. இல்லாட்டி வீண் செலவுகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பதவி உயர்வில் நல்ல இடத்துல உக்காந்துருக்கிறவங்களுக்கு இன்று சக பணியாளர்கள் உதவிகரமாக இருந்தாலும் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் அவர்கள் சொல்லும் சில விஷயங்களை நீங்கள் வேண்டாத சில நபர்களிடம் பகிர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்கள் அஃபிஷியல் ரகசியத்தை வெளியில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவசரப்பட்டு உளறிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் செல்வாக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் முடிந்த வரைக்கும் அந்த செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான முயற்சி சற்று கடினமானதாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்தும். இன்று மன உளைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவிகரமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்ப விஷயத்தில் உங்களுடைய செல்வாக்கு காமிக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, குறிப்பாக உங்களுடைய புகுந்த வீட்டினர் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். அதை கண்டும் காணாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தன போக்கு காட்டாமல் இருக்கிறது நல்லது. அவர்களின் ஆரோக்கிய தேவைகளை உடனே பூர்த்தி செய்யுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது.
அது வெளியூர் பிரயாணங்களாக இருக்கலாம், இல்லை உள்ளூர்லேயே உங்களுக்கு வேலை பளு காரணமாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரே வேலையை 2 தடவை அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேர விரயம் சந்தோஷத்தை தரக்கூடிய சுப விரயமாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவினர்களின் வருகையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அடுத்தவங்களுடைய தேவைக்காக, சக பணியாளர்களின் உதவிக்காக நீங்கள் முன்னெடுத்து செய்யும் சில காரியங்கள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர்களிடம் நன்மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுடைய உதவி மனப்பான்மை நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்த சில நபர்களின் பேச்சுவார்த்தைகள் அல்லது அவர்களின் தொலைபேசி தொடர்புகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்று சலிப்புத்தன்மை அதிகரிக்கின்ற குழப்பமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உள்ளூர்லேயே அடுத்தவங்களுடைய தேவைக்காக அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்கள் வேலை செய்வீங்க. அந்த வேலையின் காரணமாக உங்களின் மீது மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை உள்ள நாள். இன்று அலைச்சல் அதிகரிக்கும் நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதவியில் வேற ஒருத்தர் போய் அமர்ற மாதிரி சூழ்நிலை வரும். அது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் அந்த கோபத்தை யாருக்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாது. சக பணியாளர்கிட்ட காமிச்சா அவங்களும் உங்களுக்கு எதிராக பேசுவார்கள். வீட்டில் தான் வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அஃபிஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு எரிச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். என்று மன சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தனுசு ராசி, இன்று குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் வரும். வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்னைக்கு மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் குடிகொள்ளக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய நேரம் இது. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அதற்குண்டான பலத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் எந்த விதத்திலும் உங்களுக்கு இன்னைக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பண விவகாரங்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அதே சமயம் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுடைய பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதில் வெற்றியும் காண்பார்கள். இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற குதூகலமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் திருமண செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கும். பிரிந்த உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்குண்டான முயற்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகுகின்ற நாளாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். வியாபார அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு இட்டு செல்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்திற்காக எடுத்த முயற்சிகள், ஏதாவது டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த டெஸ்டெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பயந்துட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதனால் கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையுடன் ஏற்பட்டு கொண்டிருந்த சங்கடங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் குழப்பமான சூழ்நிலை மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் உங்களை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் ஒன்றா அந்த இடத்த விட்டு வெளியேறுவாங்க, அல்லது நீங்கள் அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு நல்ல கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. இந்த ஷிஃப்ட் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும், மன நிம்மதிக்கு உண்டான வழியை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை வழியில் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். இன்று செலவுகள் இல்லாத ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடனான மனஸ்தாபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனவேதம் இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. பண வருமானம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் என்னதான் குழப்பம் இருந்தாலும் என்னதான் தடுமாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வியாபாரம் போன்ற விஷயங்களில் துவக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். மகர ராசி. குடும்பஸ்தானம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வாக்குவாதம், பண விவகாரம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதாவது ஒருத்தர் கடன் கொடுத்தவங்க உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் கடன் வாங்கினவங்ககிட்டயோ கடன் கொடுத்தவங்ககிட்டயோ பைசல் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பூமி தொடர்பான விஷயம் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துகின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை தான் ஏற்படுத்தே தவிர அதனால் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தலை. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. எல்லாருமே எதிரியாக இருக்காங்க. ஒன்றா உங்களுடைய சகோதரிகள் எதிரியாக இருக்காங்க, இல்லை அப்படின்னா அஃபிஷியல் சைடில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எதிரித்தன்மையோடு செயல்படுறாங்க. இப்படி எல்லாரும் எதிரியாக இருக்காங்களே, நம்ம என்ன ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கீங்க. ஆனால் குழப்பத்தை நிவர்த்தி செய்யும் விதமான ஆலோசனைகள் உங்களுடைய தாயாரிடமிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் ஆலோசனை ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை உங்கள் கூட பார்ட்னராக இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணையின் குதர்க்க பேச்சு உங்களுக்கு எரிச்சல் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய குழப்பமான நாள். பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அப்பப்போ உங்களுடைய தவறுகளை குத்தி காட்டி பேசுவாங்க. கொஞ்சம் ஹை ஹேண்டட்னஸ்ஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஹை ஹேண்டட்னஸ்னால் கொஞ்சம் தலகணத்தோடு செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பணம், குடும்பம், வாக்கு, இந்த 3 விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாலும் பொல்லாப்பு வரும். வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி உங்களுக்கு கெட்ட பேர் தான். கொடுத்தீங்கன்னா என்ன, நான் கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன்ட்டு வேண்டாத பேச்சு பேசுவாங்க. கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி இன்றைக்கி பிரச்சனை. குடும்ப விஷயம் மேலும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குடும்பத்தில் உறவினர்களின் வருகை குழப்பத்தை அதிகப்படுத்தும் விதமாக இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று வாழ்க்கை துறையின் பிடிவாத குணம் உங்களுக்கு செலவுகளையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் பகைமை பாராட்டக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆனால் வியாபாரம் செழிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஒன்றா வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், இல்லாட்டி வெளியில் பிரச்சனையாக இருக்கும். ஏதாவது ஒன்று சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய சாதகமான சூழ்நிலையை வெளியிலையும் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்கள் விஷயத்தில் அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் நம்மளுடைய ஈகோ தான் அங்கே தடுக்கிறது. அந்த ஈகோவை தள்ளி வச்சுட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய, வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள்.
உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை இருந்தாலும் சக பணியாளர்களில் குதர்க்க பேச்சு, அதாவது நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்செல்லாம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்க கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசுவாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க அவர்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு தான் இருக்கே தவிர லாபம் இல்லை. அதனால் அவர்களுடைய அறிவுத்திறமையை முடிந்தவரை உதாசீனப்படுத்துறது நல்லது. அதாவது எனக்கு உன் அறிவு வேண்டாம், உன் ஹெல்ப் வேண்டாம்னு சொல்லுங்கள். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் குறையக்கூடிய நேரம் இது. அதனால் ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். குறிப்பாக கடன் கொடுத்தவங்க, கடன் வாங்கினவங்க, நீங்கள் கடந்த காலத்தில் அவர்களுக்கு செய்த தவறுகள் போன்ற விஷயங்களை பேசி உங்களை வம்புக்கு இழுப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்வாதம் பண்ணினீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். இன்று பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வழக்குகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. கோர்ட்டு கேஸில் ஏதாவது ஏற்கனவே கேஸ் இருந்ததுன்னா, வழக்கு இருந்ததுன்னா அதை சமயோஜிதமாக பேசி தீர்த்துக்கணுமே தவிர நான் வம்புக்கு இழுக்கிறேன், நான் எதிர்வாதம் பண்ணுறேன்னு வீம்புக்கு நிற்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும். பண விவகாரங்கள் உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அனாவசியமான தலையீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்வாழின நண்பர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கும்பராசி, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, மிளறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் சமாதானம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கடந்த கால திரைமறைவு இடங்களில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண்கள் தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தவறான நபர்களின் தொடர்பு மூலமாக குடும்பத்தில் உங்களின் பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வரும். அதை கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி லாபத்தை ஏற்படுத்தும். இழந்த வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு தனலாபத்தையும் வார்த்தை சாதுரியத்தையும் ஏற்படுத்தும். பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ரொம்ப நாட்களாக பணம் கட்டாமல் இருந்தீங்க, அதாவது பேங்க் லோன் கட்டாமல் இருந்தீங்க, இல்லை உங்கள் நண்பருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லை, இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். டிரான்ஸ்ஃபர் எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக நெடுநாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணையின் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது ஆக்சிடெண்ட்டாகி படுத்திருந்தாருன்னா அந்த ஆக்சிடெண்ட்னால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் உத்தியோக ரீதியாக ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சனி வக்கரகதியில் இருக்கார். சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் வக்கரகதியில் இருக்கார். இந்த இரண்டு வக்கர கிரகங்களும் எதிர்பாலின நண்பர்களின் உதவியை பெற்றுத் தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய நல்ல விஷயங்களுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளின் தொல்லை ஓரளவுக்கு அடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி,
மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம், பணக்குழப்பம், பண தேவைகள் அதிகரித்தல் போன்ற சங்கடங்கள், குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த கால ஆரோக்கிய பாதிப்புகள் மீண்டும் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இரத்த சம்பந்தப்பட்ட இரத்த சோகை அல்லது இரத்தத்தில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய நேரம் இது. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால கடனும் ஜாஸ்தியாகும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இந்த செலவுகள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். குடும்பத்தில் குழந்தைகளுக்காக செலவுகள், வாழ்க்கை துணைக்காக செலவுகள், உங்களுடைய தாயாருக்கான செலவுகள், இப்படி ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு மாற்றமும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் கரெக்டாக பேசினாலும் குழந்தைகள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கட்சி மேலிடமோ இல்லை அரசு மேலிடமோ உங்களை தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி உங்கள்கிட்டேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேசி பிரயோஜனம் இல்லை. உணர்ச்சி வசப்பட்டால் உங்கள் எதிரிகள் பலம் பெறுவார்கள். அதனால் உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை மேலும் பரப்புவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள்.